காலி ஆயிடுது. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த இலவசத்துக்கு இவ்வளவு அறிவித்து பணத்தை வீணாக்குது. ஆனால் என் பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க பல லட்சம் ரூபாய்களை இழக்கிறார்கள். தனியார் முதலாளிகிட்ட தான் நல்ல பள்ளி கல்வி இருக்குது. அப்போ அங்கே போனால் 5 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் கட்டணம் கட்ட வேண்டியது இருக்குது. அப்போ தரமான இவன் மாதிரி அரிசி வரைப்பு இலவசம் இல்லை, அறிவை தரமாக கொடுக்குறோம், கட்டணம் இல்லாமல் கொடுக்குறோம். இப்போ இந்த 1000 ரூபா கணக்கு வச்சா மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா வருது. 30 ரூபா கூட நம்ம அம்மாவால் சம்பாதிக்க முடியல. ஒரு இட்லியே 30 ரூபா சம்பாதிக்க முடியல. ஆனால் என் நிலத்தில் இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் நிலத்தில் இப்போ நடவு வேலைக்கு வந்தால் ஒரு நாளைக்கு 300 ரூபா கொடுக்குறோம். 300 ரூபா கொடுக்குறோம். 30 ரூபா இல்லை 300 ரூபா. இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி தொழில்களை மக்களின் வாழ்விடத்திலே பாய் பின்னுதல், கொட்டான் பின்னுதல், இந்த மாதிரி ஊறுகாய் செய்தல், மசாலா பொடி தயாரித்தல், இந்த மாதிரி வேலைகளை கொடுத்துட்டா எங்கள் குலப்பெண்கள் வீட்டில் இருந்தபடியே மாதத்துக்கு 5000 10,000 சம்பாதித்து கொண்டு பெருமையாக வாழ்ந்து விடுவார்கள். அந்த வாழ்க்கையை உங்கள் மகன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 5 10 1000 2000 கையேந்திர நிலைமையை தடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இலவசம் கொடுக்கறது வளர்ச்சி இல்லை. 6 மாதத்தில் இது பழுதாயிரும். அப்புறம் நீ பழுது நீக்க உன்ட்ட காசு இருக்காது. அப்போ அடுத்த தேர்தல் வர வரைக்கும், அடுத்த மிக்சி கிரைண்டர் வர வரைக்கும் நீ சும்மா தான் இருக்கணும். ஒன்றும் அரைச்சி சாப்பிட முடியாது. இதில் என்ன கொடுமைன்னா, அரசாங்க காசுல மக்களுக்கு கொடுக்கறதில்ல. இவர்கள் படம் எதுக்கு, இவர்கள் சின்னம் எதுக்குங்கிறதா நம்ம எழுப்புற கேள்வி. இப்போ இந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் இயக்கிறதுக்கு மின்சாரம் வேணும். அந்த மின்சாரத்தை தடை இல்லாமல் கொடுக்குதா அரசுங்கிறத நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி. அந்நிய முதலாளிகளுக்கு வழங்கப்படும் மின்சாரத்தை குறைந்த கட்டணத்துக்கு கொடுக்குது, தடை இல்லாமல் கொடுக்குது. சொந்த நாட்டு மக்களுக்கு தட்டுப்பாடோட கொடுக்குது, அதிக கட்டணத்துக்கு கொடுக்குது. இப்போ நம்ம நாடு என்ன செய்யுதுன்னா, மின்சாரத்தை வெளியிலிருந்து வாங்குது, உற்பத்தியில் முதலீடு செய்யலை, வாங்குறதில்ல, பர்ச்சேஸில் முதலீடு செய்யுது, ப்ரொடக்ஷனில் செய்யலை. 19,500 கோடி அப்போ, இப்போ வேணால் 22,000 கோடி முதலீடு செய்யும். இது ஏன் உற்பத்தியில் முதலீடு செய்யாமல் இப்படி வாங்குறதுல முதலீடு செய்யுதுன்னா, இப்போ 19,500 கோடியை வச்சுக்கிறோமே, ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு ₹1 கமிஷன் எடுத்தால் கூட பல ஆயிரம் கோடி ஓடியாங்கிறது கமிஷன். அந்த கமிஷன் காசுக்கு ஆசைப்பட்டு உற்பத்தியில் முதலீடு செய்து நிரந்தர தீர்வு அது நக்கிறாரு. அவர் நாக்கு கிழிஞ்சு ரத்தம் வந்து அதையும் சேர்த்து சுவைக்கிறார். ஐயோ ரொம்ப சுவை. இப்படிதான் நம்ம மக்கள் அருமையான அரசு. அவர் 2000 தலைவர் 5000, ஐயோ இவர் 20,000, ஐயா அவர் கடைசியா இந்த செத்து போச்சல ஓனாகி அது மாதிரி போக வேண்டியது. புரியுது? இப்போ திருடன்னு நாய். இந்த கதையை பாரு, இந்த கதையை பாரு. இவன் ஏறி குதிச்சு திருட போறேன். அந்த நாயை அப்படியே பார்க்குது. தைரியமாக ஏறி குதிச்சு போறாப்லையே. அப்போ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரனா இருப்பான், வீட்டு ஓனருக்கு நம்ம எஜமானுக்கு சொந்தக்காரனா தான் இருப்பான். நாய் பேசுவாங்க இருக்கு, பார்க்குது. என் அம்மா தான் இருக்கு. இவ்வளவு தைரியமா போறான்ல, போறேன் குலைக்கல. மறுபடியும் பார்க்குறேன், அந்த நாய் குலைக்காம இருக்கேன். ஒருவேளை திருட போகும்போது கத்தி ஒரு குட்டிடுமோ, யாரையாவது எழுப்பி விட்டுருமோன்ட்டு இடுப்புல இருந்து கைப்பாயிலிருந்து ஒரு எலும்பு துண்டை போடணும். அது வரைக்கும் வீட்டுக்கு சொந்தக்காரன் நல்லவன்னு நினைக்குது. ஒரு எலும்பு துண்டை போட்டவனா, ஐயோக்கிய பைய திருட வந்திருக்காண்டா, திருட்டு பைய அப்படின்னு என்ன பண்ணுது பாரு. பார்க்குறவன அவன் யோசிக்கிறான், கடிக்க முடியுது. என்ன பண்ணுறான், எலும்பை போடுறான். ஓட்டவன பார்க்குது, இவன் திருட வந்திருக்கான்னு எலும்பை கடிக்காமல் அவனை கடிக்குது. இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது நீ என்ன நினைக்கிற, இவன் நமக்கு சேவை செய்ய வரான், இவன் நமக்காக பணி செய்ய வரான் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா ஓட்டுக்கு காசு கொடுக்குறான் பாரு, அப்ப நாய்க்கு தெரியுது திருட வரான்னு. உனக்கு தெரிஞ்சிடணும். எப்படி திருட வராங்க என்ன பண்ணாங்க, விளக்கமாக செருப்பு கொண்டு வெளுத்து அது கடிச்சு விடுது, நீ அடிச்சு விட நவர மாதிரி ஓட வைக்கணும். நரி இருக்காருல, நரி. எந்த நரி? இந்த திராவிட நரிகள் அறிவிக்குதுல. 2000 2000 5000 8000 10,000 மிக்சி, ஃப்ரிட்ஜு, இது மாதிரி நரி அறிவிக்குது பாரு. என்ன பண்ணுதுன்னா, நாடு ஆளுங்கன்னு ஆசை வந்துருச்சு. நின்றுக்கிட்டு எல்லாரையும் கூட்டி வச்ச ஆடுகளை எல்லாம் பேசுது. நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா குளிர் காலத்தில் மழை காலத்தில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்வை
மாடுகள்லாம் ஆசைப்படுது. அடடே இவன் நமக்கு போற கொடுக்குறான்டா, இந்த நரிக்கை போட்டு ஓட்ட போட்டாங்க. யாருக்கு? நீங்க திமுக போட்டீங்களா? அப்படி போட்டாங்க. போட்ட உடனே நரி என்ன செய்யுது? எல்லா ஆட்டு தோலையும் உரிக்க ஆரம்பிச்சு. தோலை கொடுக்குது. கடைசியா என்ன பண்ணுது? எதுக்கு இவ்வளவு சொத்து வரியை ஏத்திட்டா? உனக்கு அதுல இருந்தானே 2000 கொடுக்கணும். உனக்கு அதுல இருந்தானே இலவச அரிசி, அதுல இருந்தானே பருப்பு, அதுல இருந்தானே எண்ணெய். விளங்குதா? ஆட்டுக்கு விளங்கிச்சு. இன்னுமா என் அன்பு சொந்தங்களுக்கு விளங்கல. இதுக்கு மேல விளங்கல, ஒண்ணு விளங்கல. புரியுதா? பாரு, இந்த கதையை நீங்க இது படமா நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் இதை ஒட்டி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எங்க அண்ணன் பாண்டியராஜன் நடிச்ச ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் படம். ஜி சேகரன் அண்ணன் இயக்குனர். பாருங்க இந்த படத்தை. இது எப்படி தெரியுமா? அருமையான ஆட்சி நாங்கள் வந்தால் அது இது யாரோட வச்சுக்கலாம். ஐயா ஸ்டாலின் வச்சுக்கலாம், ஐயா வச்சுக்கலாம். இப்ப பின்னாடி வந்துருக்காரு 2500 பஞ்சாப் சிங்க. இருநூறு, 2000, 3000, 4000, 6000. கடைசியா பின்னிக்கு பிள்ளாப்பி எப்படியாவது ஓட்ட வாங்கிடணும்னு நினைக்கிறேன். கடைசியா பூரா பைத்தியம். பூரா பைத்தியம். நான் 2000, 3000, 2500 நான் வந்து அது இது கடைசியா பிம்பிடிக்கு பிள்ளாப்பி தான். கடைசியா என்னன்னா எல்லாம் முடிஞ்சு வரணும்னு பாபா பிஸ்கோத்து அப்புறம் ஜனம் ஓட்ட அவனுக்கு போட்டுவிட்டு கடைசி அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய், உளுந்து, கருமம். உங்களுக்கு ஒரே ஒரு பண்டிகை இந்த இனத்துக்கு, ஒரு பண்டிகை அவனுடைய தேசிய பண்டிகை பொங்கல். அதுக்கு 1 முளை கரும்பு, 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெல்லம், 1 முளை கயிறு தூக்கில் கொடுத்தவங்க. வைத்தியங்களை என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்க போறீங்களோ அன்னைக்கு தான் வைத்தியம் மாறி. இப்ப எல்லோரும் இதுல என்னன்னா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு சோறு பட்டையினா எல்லாரும் நம்ம முன்னோர்கள் இருக்கான்ல, நம்ம முன்னவன் நம்ம தாத்தன் திருத்தக்க தேவன் இருக்கான். அவன் சீவக சிந்தாமணி ஒரு காப்பி எழுதியிருக்கான். அதுல கணவன் மனைவியை வாசல்ல நின்று இப்படி போவார் வருவோரையெல்லாம் வாங்க வாங்க எங்க வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டு போங்க, மல்லிகை பூ போல தும்ப பூ போல சமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டு சும்மா போகணும், பொண்ணும் மணியும் பட்டாடைகளும் அள்ளித்தாரம் வாங்கிட்டு போங்க, வாங்க சாப்பிட்டு போங்க. அப்படி போவன் வருவனையெல்லாம் கூப்பிட்டு விருந்து வடைச்சு பொண்ணும் மணியும் அள்ளி கொடுத்த பரம்பரையில் வந்த நீ 1/2 கிலோ அரிசி கிடைக்குமா, 3/4 கிலோ வெங்காயம் கிடைக்குமா? பாரு யாருங்க இவன் ஏன் போவன் வரவெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு போவான். எல்லாம் வரவனை குளத்து வரட்டும்னு நாயை கட்டும் போது ஓம் பரம்பரை திண்ணையை கட்டுச்சு. எதுக்கு? சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு போட்டோம்.
எல்லாரும் கல் மாவில் அரைச்சி போட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தான். கல் மாவில் ஓ முன்னோர்கள் ஓ பார்த்தா பாட்டி என்ன பண்ணா அரிசி மாவில் போட்டான். எதுக்கு? இந்த ஈக்கும் எறும்புக்கும் இந்த குருவிக்கும் இறையாக்கணும். எப்படிப்பட்ட மான் கொண்ட